என் பிரியமான உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நான் உங்க திருச்செங்கோடு ஹரிமாணிக்கம். என்ன எப்பவுமே ரெகுலரா பேசுறேன்னா இன்னைக்கு என்னமோ போட்டு வச்சு டைனிங் டேபிள் உட்காந்துருக்கேன்னு பாத்தீங்களா? இன்னைக்கு எங்க அக்கா பொண்ணு எங்க அக்கா பையன் 2 பேருமே வந்து சம்மர்னால எங்களுக்கு கண்டிப்பா ஏதாவது புதுசா செஞ்சு கொடுனாங்க. சரி, ஹெல்த்தியா ஏதாவது இவங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம், ஆனா உங்களுக்கு பிடிச்சதாவும் இருக்கணுங்கிறதுக்காக நான் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான், எல்லாருக்கும் தெரிஞ்சது மசாலா மோர் செய்ய போறேன். ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப திக்கான தயிர். ஸோ அந்த திக்கான தயிர் வந்து பெரிய மிக்ஸி ஜார்ல, ஏன்னா இவங்களுக்கு கொஞ்சம் போதும், எனக்கு நிறைய வேணும், எனக்கு சேர்ந்து நிறைய இவ்வளோ ஊற்றிக்கிறேன். ஸோ தயிர் இவ்வளோ போதும் ஐ திங்க். ஸோ தயிருக்கு அப்புறம் நெக்ஸ்ட்டு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச இஞ்சி, 2 பீஸ் இஞ்சி, கொஞ்சமாக கருவேப்பிலை அண்ட் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா புதினா, ஃப்ளேவருக்கு புதினா நல்லாயிருக்கும். பச்சை மிளகா நிறைய இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. நான் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான பச்சை மிளகா பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் சேர்த்துக்கிறேன். ஸோ பச்சை மிளகா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சீரகம் எல்லாருக்கும் தெரியும். ஸோ சீரகம் வந்து கொஞ்சமாக போட்டுக்கோங்க ஃப்ளேவருக்கு. ஸோ நல்லா போட்டுக்கிட்டு உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி மிக்சியில் தெரிக்காத மாதிரி கொஞ்சமாக தண்ணியை விட்டுருங்க. பக்தியோட பெருமாள் கலக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரம் ஏதாவது சொல்லிக்கிட்டு கலங்குங்க. இப்போ நான் போய் அதுக்குள்ள அரைச்சிட்டு வந்துடுறேன். சரி, உப்பு போட மறந்துட்டேன். உப்பு முன்னாடி போட்டாலும் சரி பின்னாடி போட்டாலும் சரி அரைக்கும் போதே போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ உப்பையும் சேர்த்தியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் மிக்சியை போய் அரைச்சிட்டு வந்துடுறேன். ஸோ இவங்க 2 போட்டு பிடிச்ச மாதிரி ஸோ சம்மருக்கு ரெடியான மசாலா மோர், மேலே கொஞ்சம் கொத்தமல்லி. ஸோ கொத்தமல்லி போட்டால் தான் ஃப்ளேவராக நல்லாயிருக்கும். அண்ட் இங்கே எப்போவுமே என்கிட்ட ஆனவங்களாம் கேட்பாங்க சைட் டிஷ் என்னன்னு. ஸோ அதுக்காக எல்லாம் பீட் பண்ணி ஆல்ரெடி வச்சுருக்கேன். ஸோ குக்கும்பர், ஸோ எவ்வளோ வேணுமோ உங்களுக்கு அது ஏற்ற மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இவங்க அழகாக ஸ்லைஸ் பண்ணலாம், எங்களுக்கு எப்படி இருந்தாலும் இவங்க சாப்பிட்டுக்குவாங்க. ஸோ குட்டி குட்டியாக ஸ்லைஸ் பண்ணியாச்சு. பாதி ஆக்சுவலி அக்கா பொண்ணே கௌரி, அவ பேர் கௌரி, ஹாய் சொல்லிடு. கௌரி எடுத்து கொடுத்தா. அண்ட் இவன் கொஞ்சம் இதில் உப்பு அண்ட் கொஞ்சம் மிளகு தூள் இருந்தால் தான் குடிப்பா. ஸோ இது 2 மிக்ஸ் பண்ணி கலந்து சாப்பிட போகிறாங்க. ஸோ சம்மருக்கு ரெடியாக குக்கும்பர் வித் மசாலா மோர் ரெடி ஆயிடுச்சு. எல்லாரும் குடிக்கலாம் வாங்க. எங்கள் அக்கா பையனை குடிக்க சொல்ல போகிறேன். ஸோ லெட்ஸ் சீ. இந்த தங்கச்சி ஒன்று கொடு. சியர்ஸ் எல்லாமே குடிக்கிற. தெய்வமே நல்லா இருக்கணும். நல்லா இல்லைனாலும் நல்லா இல்லைன்னு சொல்லிடுங்கடா. எப்படி இருக்கு? ரியலாக நல்லா இருக்கா? ஓகே, வீடியோக்காக சொல்லக்கூடாது கௌரி. சூப்பராக இருக்கா? ஓகே ஓகே, சூப்பராக இருக்கா? ஓகே, லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிட்டு மறக்காம.